ஜந்தர் மந்திர் போராட்டம், விவசாயிகளுடன் இளைஞர்களின் பிரம்மாண்ட பேரணி. வணக்கம் நேர்களே, இன்று சிஜேபியின் 5வது நாள் போராட்டத்தை பத்தி நாம பார்ப்போம். இன்று காலையிலே எழுந்தோடனே அபிஜித் ஜிக்கு அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டார்கள். வழக்கம் போல வெளியிடுற வீடியோ தான். எல்லாரும் வந்துருங்க, போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்டார். அதன்படி எல்லாம் வந்துட்டாங்க. காலையிலேயே நம்ம தர்மேந்திர பிரதான பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க. சந்திச்ச உடனே இந்த மாதிரி வாலிபர்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி வாலிபர்கள் எல்லாரும் இன்றைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்கல்ல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இவங்கெல்லாம் எதிர்கட்சியின் பி டீம், காங்கிரஸின் பி டீம். அது மட்டும் சொல்லலைங்க, இவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட உடனே காக்ரோச் தலைவர் அபிஜித் ஜிக்கு அதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எஸ், நாங்க அந்த மரித்த 13 பேருக்கு ஆதரவாக நியாயம் கேட்டு போராட்டத்துல இருக்கோம். எதிர்கால மாணவர்களுக்கும் இந்த சூழ்நிலை வரக்கூடாது என்று நாங்கள் போராட்டத்துல இருக்கோம். ஆனா 13 பேர் மரித்த அந்த இரத்தக்கரையோடு இருக்கிற அந்த தர்மேந்திர பிரதான் தான் தீவிரவாதி அப்படின்னு ஒரு ரிப்பீட் அடிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு காலையில ஒரு வயசான மூதாட்டி அந்த போராட்டத்துல ஒரு பக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல அவங்க கணவர் போல, அவங்களும் வயசானவங்க. ரொம்ப நேரம் உட்காந்துன்னு ஒரு ஏஎன்ஐ ரிப்போர்ட்டர் போய் கேட்கிறார், ஏமா இதெல்லாம் வாலிபர் கூட்டம், எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வராங்க, போராடுறாங்க, நீங்க ஏமா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, என்னுடைய பேரன் பேத்திங்க எதிர்காலத்துக்காக நான் வந்திருக்கேன். அதாவது மரித்து போனவங்களை பத்தி இந்த அரசாங்கம் எந்த ஒரு கருணையும் காட்ட மாட்டேக்கு, அவங்களுக்காக இறங்கி எதுவும் செய்ய மாட்டேக்கு. அந்த மரித்து போனவங்க வீட்டுக்கு கூட யாரும் போய் ஒரு மந்திரியோ யாரும் போய் ஒரு அனுதாபத்தையோ ஒரு ஆறுதலை கூட சொல்லலைங்க. அவங்க யாருங்க, அவங்களாம் தீவிரவாதியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குங்க. அது மட்டும் இல்ல, நம்ம பிரதமர் அவர்கள் ஒரு தொலைக்காட்சி மூலமா மங்கி பாத்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு வராங்க. அந்த நிகழ்ச்சியில கூட அவர் என்னைக்குமே கல்வியை பத்தி பேசினதே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மரித்தவங்களை பத்தியும் ஒரு வார்த்தை சொல்லலைங்க. ஸோ என்னுடைய பேத்தி, என்னுடைய பேரங்களுக்காக நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டுக்காரங்க ஒரு 2 பேர் வந்திருக்கிறாங்க. வந்த உடனே அவங்க உள்ள போய், எப்பவுமே டெல்லியில ஃபாரினர்ஸ் நிறைய வருவாங்க, சுத்தி பார்க்க வராங்க. அவங்க இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் போராட்டம் நடத்துறாங்களே, போய் பார்ப்போன்ட்டு உள்ள வந்திருக்கிறாங்க. அந்த பேரிகாட் பகுதியில் உங்களுக்கு ஆதார் கார்டு இருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க. அவங்க என்ன ஆதார் கார்டு, எங்கள் நாட்டுக்கோ விசிட்டிங் கார்டு இருக்கு, எங்களுடைய ஐடி கார்டு இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னா நோ உள்ள விட மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம மாணவர்கள் யாரு போனாலும் ஆதார் கார்டு இல்லாம உள்ள அனுப்புறது கிடையாது. அபிஜித் ஜிக்கு இதை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. போலீஸ் கிட்ட போய் முறையிட்டு இருக்காரு, சண்டையும் போட்டிருக்காங்க. அவங்க பத்தி கேட்கறதே கிடையாது. இன்னைக்கு ஓவரா போய், நாங்க என்ன வெளிநாடா, அது இந்தியா, பேரிகாட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு இந்தியா, நாங்க வெளிநாடா, இது என்ன பாஸ்போர்ட் ஆதார் கார்டு இருந்தா தான் உள்ள விடுவீங்களா? இது ஒரு போராட்டங்க, இந்திய தேசத்துக்காக நாங்கள் முன்னெடுக்கிற போராட்டம், வாலிபர்களுக்காக முன்னெடுக்கிற போராட்டம். ஒரு பாரதிய ஜனதா மீட்டிங் நடந்துன்னா அங்க இந்த மாதிரி கேட்பீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கர சகட்டு மேனியா மோதி இருக்காருங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரங்கிட்ட ப்ரெஷர் அதிகமானகவும் அங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டெல்லாம் கேட்டுருக்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி ஆதார் கார்டு வாங்கி அனுப்புறீங்களா, அவர் கம்ப்ளைண்ட் பண்றாருன்னா, இல்லை சமூக விரோதிகள் யாராவது உள்ள போயிட்டா அது போல ஏதாவது அசாபி சம்பவம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் தடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அவங்களுக்கு மெயில் எடுத்த உத்தரவுல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு இது வரைக்கும் தண்ணி, சாப்பாடு அது எதுன்னு கொடுக்குற எல்லாருடைய வீட்டுக்கும் போலீஸ் ரைடு போயிருக்குங்க. போய் இனிமேல் தண்ணியா சாப்பாடு எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்களாம். மிரட்டி நிறைய பேர் அதுக்கு பயந்துக்கிட்டு சில பேர் நின்றுட்டாங்களாம். ஆனால் சில பேர் நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நான் துணையாக நிற்போன்ட்டு நிற்கிறாங்க.
அது மட்டும் இல்லைங்க, அங்கே வரவங்க எல்லாம் சும்மா வர்றது கிடையாது. சாப்பாடு அது இதுன்னு கொண்டுட்டு தாங்க வராங்க. கொண்டாந்து தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. ஸோ இந்த அமைப்பு வந்து சாரையா எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு சேர்றாங்க. நம்ம திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடைபெற்றதோ அதே போல தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. இது வட மாநிலங்கள்ல நிறைய மீடியாக்கள் நல்லா இதை செய்றாங்க. அந்த கோடி மீடியாக்கள் பத்தி உங்களுக்கு தெரியும். அந்த கவர்மெண்ட் ஆதரவு மீடியாக்கள் அதெல்லாம் அதை வந்து ஏதோ தேச விரோதிகள் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு தான் டிபேட் எல்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம சவுத் இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி எந்த பேச்சும் கிடையாது. ஏதோ சில மீடியாக்கள் தான் இதை சொல்லுது. ஆனாலும் இந்த போராட்டம் முடங்கி விடாமல் எழுச்சியா நடக்குதுங்க. அதாவது இந்த விவசாயிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுத்திருந்தார் பார்த்தீங்களா? அந்த விவசாயிகள், பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள், அந்த சைடு இருக்க எல்லாத்துலேயும் நிறைய அமைப்பு இருக்கு, விவசாய பிரிவுகள். அவங்க தான் ஒரு நேரத்தில் அந்த ஜந்தர் மந்தியை கலக்குனாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாணவர்கள் அவர் கூட நின்னாங்க. இவர் அழைப்பு விடுத்திருந்தார், அபிஜித்துக்கு வாருங்கள் விவசாயம்லாம் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் இன்னைக்கு குரூப்பா ஒவ்வொரு ஏரியால இருந்து கிளம்பி வந்து அந்த ஆதரவு கொடுத்து கலந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்கங்க. ஜந்தர் மந்திரில் வர 28ஆம் தேதி மாணவர்கள் இளைஞர்களோட இணைந்து ஒரு மாபெரும் பேரணியை நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். ஜந்தர் மந்திர் போராட்டம், விவசாயிகளுடன் இளைஞர்களின் பிரம்மாண்ட பேரணி இந்த வரவேற்கத்தக்கதுங்க. விவசாயிகள்னா சும்மா இல்லை, இப்பவே வந்து அவங்க மாவட்ட வாரியா குழுக்கள் அமைத்து இதுக்கான ஆட்களை திரட்டி கொண்டிருப்பதாக தகவல் வருது. ஸோ இந்த ஜந்தர் மந்திர் ஒரு பகுதியில் உட்கார்ந்து இந்த மாணவர் அமைப்பினர் நடத்துகிற போராட்டம் அங்கே இருந்து இது பகுதியாக விரிவடைஞ்சிட்டு போகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விவசாய பேரணி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். ஸோ இது அப்படியே ஒரு லெவலை தாண்டி போகுது. இப்போ அரசாங்கம் வந்து தீவிரமா யோசிக்குது, இதை மட்டப்படுத்துறது, எப்படி கட்டுப்படுத்துறது தெரியாம இருக்குது. இப்போ விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு பிரிவா வருவாங்க. அப்படியே மாறி மாறி வரும்போது இந்த போராட்டம் நீடிந்துக்கிட்டே போகும். ஒரு நாள் ஒரு வெடிப்பு வெடித்தாலும் வெடிக்கலாம்ங்க. ஆனாலும் இந்த போராட்டத்தை நிதானமா கவர்மெண்ட்டும் வாட்ச் பண்ணுது, மக்களும் இதுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நன்றி, வணக்கம்.